ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட பட்டை, சோம்பு, ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பிடிச்சி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடுங்க. அது நல்லா குழம்பு நல்லா கட்டி ஆகும். போட்டு நல்லா வதக்கும்போது இதையும் நல்லா வதக்கிட்டு என்கிட்ட சிக்கன் மசாலா இருந்ததுங்க. அதில் நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டுறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மல்லிப்பொடி, வத்தல் பொடி, பின்ன கொஞ்சோண்டு கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் பிரிந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்புறம் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனும் கூட போட்டுக்கிடுறேன். அந்த சிக்கனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு 1/2 கிலோ 3/4 கிலோ சிக்கன் கணக்குக்கு நான் சொல்கிறேங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் பரலுற மாதிரி நல்லா வதக்குங்க. கேஸை சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இது கூட நம்ம ஆல்ரெடி மசாலாவில் மஞ்சப்பொடி இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியும் போட்டு எல்லாம் நல்லா நம்ம தண்ணியே விடாமல் அப்படி அந்த வெங்காயம் இது கூடயே அப்படி சேர்த்து அப்படி வதக்கிட்டே இருக்கணுங்க. பின்ன கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போட்டுக்குங்க. அப்போ இந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்ல மிளகு பொடியும் போட்டு நீங்கள் நல்லா அந்த அரைப்பு, அதாவது அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்த்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் பெரட்டி அந்த இதிலே பெரட்டி சிக்கனை வேவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிக்கனுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி, அதை தக்காளி அரைச்சிருப்பலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த தக்காளி அரைச்ச அந்த கலவையோடய சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் உளுத்த சமயத்தில் நீங்கள் தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சப்பறம் இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து இப்படி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்